சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பரணி தீபம் மற்றும் கார்த்திகை தீபத்தன்று குலதெய்வத்திற்கு கட்டாயம் இந்த ஒரு தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம், எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம். ஒவ்வொரு வழிபாடு நம்ம செய்யும் போதும் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு அந்த வழிபாடை தொடங்கும் போது அந்த வழிபாட்டில் எந்த ஒரு தடையும் வராது. நம்ம எந்த கடவுளை நோக்கி நம்ம வழிபாடு செய்யறோமோ அந்த வழிபாட்டு பலன்கள் உங்களுக்கு விரைவில் சீக்கிரம் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் தான் குலதெய்வம். அப்படி குலதெய்வத்திற்காக வரக்கூடிய பரணி தீபம் மற்றும் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு கண்டிப்பா இந்த ஒரு விளக்க மட்டும் ஏத்தி வச்சாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வத்தின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல பரணி தீபம் நம்ம எப்படி ஏத்துவோம்? பரணி தீபம்ங்கிறது வியாழக்கிழமை வருது. 12/12/2024 வியாழக்கிழமை மாலை 6 மணி போல ஒரு தாம்பல தட்டுல, பித்தளை தாம்பல தட்டுல அது நிறைய பூக்கள் போட்டு அது மேல 5 தீபங்கள் ஏத்தணும். 5 தீபங்களும் நல்லா வட்ட வடிவுல இருக்கிற மாதிரி நீங்க ஏத்தும் போது பஞ்சபூதங்களை குறிக்கும். 5 தீபங்கள் ஏத்துறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல எப்போதும் நீங்க ஏத்துற பூஜை விளக்கு, அப்புறமேட்டு நீங்க வாசல்லையும் தீபம் ஏற்ற வேண்டும். வாசல்ல கோலம் போட்டிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த வாசல்ல தீபம், நிலைவாசல்ல தீபம், உங்க பூஜை அறையில தீபம் ஏற்றிட்டு அடுத்தது இந்த தாம்பாளத்துல உள்ள தீபத்தை நீங்க ஏற்றுங்க. இது போல ஏற்றும் போது வெளியில உள்ள தெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கிறது மாதிரி. இப்படி ஏத்தும் போது நாங்க எப்போதுமே குலதெய்வத்திற்காக தனியா ஒரு தீபம் ஏற்றிட்டு தாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கூட கட்டாயம் குலதெய்வத்தை வேண்டி இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க. அது என்ன தீபம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன தட்டோ இல்ல ஒரு மனையோ வச்சுக்கோங்க. அதன் மேல ஒரு தட்டு வச்சு அதுல வியாழக்கிழமை அப்படிங்கறதுனால அர்ச்சதை சேர்த்துக்கோங்க. அர்ச்சதை அதாவது அரிசி மஞ்சள் தூள் கலந்த அர்ச்சதை போட்டு அதன் மேல ஒரு புது மண் அகல் விளக்கு வச்சு உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு மஞ்சள் நிற திரி போட்டு நெய் போட்டு உங்க குலதெய்வத்தின் பெயரை ஒரு 5 முறை சொல்லிக்கொண்டு ஓம் என் குலதெய்வம் நமக, ஓம் என் குலதெய்வம் நமக அப்படின்னு சொல்லி ஒரு 5 முறை சொல்லி அந்த தீபத்தை ஏற்றுங்கள். பரணி தீபத்தன்று, பரணி தீபம் நமக்கு வியாழக்கிழமை வர்றதுனால இந்த குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு உங்களுக்கு பண பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வடக்கு நோக்கி இந்த தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு இதே தீப முறையை வியாழக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இது போல நீங்க ஏற்றும் போது கண்டிப்பா உங்க வீட்டுல உள்ள பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். அடுத்ததாக திருக்கார்த்திகை தீபத்தன்று நம்ம ஏத்த வேண்டிய விளக்குகள் எத்தனை, எப்படி எல்லாம் ஏத்தணும், குலதெய்வத்திற்கு என்ன விளக்கு ஏத்தணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நிறைய விளக்கு வீட்டுல நம்ம ஏத்துவோம். அதுலயும் குறிப்பா 27க்கு மிகாமல் இருக்கணும். குறைஞ்சது 27வது நம்ம அன்னைக்கு வீட்டுல விளக்கு ஏத்தணும். அது ஏங்க 27 நட்சத்திரங்களை குறிக்கும் விதம் தான் இந்த 27 தீபங்கள் ஏற்றுவது. எந்தெந்த இடத்துல நம்ம தீபம் ஏத்தலாம்? வாசல்ல வைக்கணும். அடுத்தது உங்களுடைய ஹால்ல வைக்கலாம், பூஜை அறையில, சமையல் அறையில, இப்படி நம்ம வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வைக்கும் போது நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுவது மட்டும் இல்ல, தீய சக்திகள் நம்மளை விட்டு விலகி நல்ல சக்திகள் நம்மை சேரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இந்த கார்த்திகை தீபத்திற்கு இருக்கு. அதனாலதான் வீடுகள்ல மட்டும் இல்ல கோவில்கள்லயுமே நிறைய தீபம் ஏற்றுவாங்க. 1008, 108 இது போன்ற தீபங்கள்லாம் ஏத்துவாங்க. இந்த நாள்ல நீங்க கோவிலுக்கு எல்லாம் விளக்கு தானம் கொடுக்கறது உங்க வாழ்க்கையை ரொம்பவே மேன்மையாக்கும். இப்ப நம்ம வீட்டுல எப்படி குலதெய்வ விளக்கு திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏத்தணும் அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். முதல்ல தலைவாசல்ல விளக்கு ஏத்தணும். அடுத்து உங்க பூஜை அறையில விளக்கு ஏத்தணும். பூஜை அறையில விளக்கு ஏத்தி முடிச்சதுக்கு பிறகு உங்க குலதெய்வ தீபத்தை முதல்ல ஏத்துங்க. உங்க பூஜை அறையிலேயே வச்சு தாராளமா ஏத்துங்க. உங்க குலதெய்வ படத்துக்கு முன்னாடி ஏத்தினாலும் சரி, இல்ல உங்க பூஜை அறையில நடுவுல ஏத்தினாலும் சரி. எப்படி ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரணி தீபத்தன்று நீங்க குலதெய்வத்திற்காக விளக்கு ஏத்துனீங்க பாத்தீங்கன்னா அதே விளக்க நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா எக்ஸ்ட்ரா இன்னொரு விளக்கு தேவைப்படும். தட்டு வச்சுக்கோங்க. அந்த அச்சதை எல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த தட்டுல ஒரு காளி விளக்கு வச்சுக்கோங்க. அதற்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதுல ஒரு 5 ரூபாய் நாணயம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், இது 3மே அந்த அடியில காளி விளக்குல போட்டு அதன் மேல இன்னொரு விளக்கு வைத்து அதற்கு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு உங்க குலதெய்வத்தின் பெயரை சொல்லி
அந்த தீபத்தை ஏற்றுங்க. அந்த தீபம் ஏற்றி முடித்த பிறகு நீங்க வாசல்ல எல்லாம் தீபம் வைக்க ஆரம்பிக்கலாம். இது போல செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். குலதெய்வம் நீங்க செய்யற வழிபாட்டிற்கு மனம் மகிழ்ந்து உங்களுக்கு அருள் பாலிக்கும். உங்கள் குடும்பமே மேன்மையடையும். கண்டிப்பா இந்த விளக்கை நீங்க ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். வேண்டியதெல்லாம் வரமாய் அமைய குலதெய்வம் துணை வேண்டும். குலதெய்வம் குலதெய்வம்